உண்மையாலுமே நம்ம வளர்க்குற செடியிலேருந்து ஒரு ஃப்ளவர் வந்ததுன்னா அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. அந்த டேவையே மாற்றிடும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நாம் வச்சிருந்த பன்னீர் ரோஸில் 2 அழகான பூ பூத்திருந்தது. இந்த ரோஸ் செடி நான் வேற ஒருத்தவங்க வீட்டிலேருந்து கட் பண்ணிட்டு வந்து வச்சதுதான். ஆனால் இவ்வளோ அழகாக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பூத்துட்டு இருந்ததா, நான் வந்து இந்த முட்டை தோல் அதுக்கப்புறமா அரிசி கழுவுன வாட்டர்லாம் நிறைய ஊற்றி இப்போ நல்லா பெருசு பெருசாக அழகாக பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு ரோஸ் செடி இதுதான். அதே மாதிரி வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி பயங்கர யூஸ்ஃபுல். அது நம்ம ஸ்கின்னுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து என் பையனுக்கு ஒரு குளியல் பொடி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இந்த ரோஸு அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வீட்டில் தக்காளி சட்னி கொஞ்சம் இருந்ததா, ஸோ அந்த தக்காளி சட்னி தோசை சாப்பிடணும் போல இருந்தது. அதனால சட்னி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு தக்காளி தோசை, அதுக்கப்புறம் ஒரு மசாலா தோசை எனக்கு. அவங்க 2 பேத்துக்கும் நேற்று சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருந்ததுனால தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிட்டீங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.